இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சரியா இந்த டாபிக் மட்டும் சரியா அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் கொடுத்துட்றேன் சரியா மண்டே தான் வைக்கணுமா சரி 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 மண்டே வச்சுக்கலாம் ஓகே போதும் என்ன டெஸ்ட் கேன்சல் என்ன டெஸ்ட் கேன்சல் ஃபிசிக்ஸ் நான் டெஸ்ட் சொல்லியிருக்கேன் அப்போ சரி அப்போ ஃபிசிக்ஸ் டெஸ்ட் சரி போதும் இப்போ நல்லா பாரு அதானே இந்த டாபிக்கோட பைண்ட் அப் பண்ணி ரொம்ப சிம்பிள் சரியா இப்போ நல்லா பாரு நான் பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பேட்டரியோட வாழ்க்கையில் இருக்க ஒரே ஒரு உத்தேசம் என்னன்னா ஏன்ட்ட எவ்வளோ இருக்கோ அதையே நான் கொடுப்பேன் சரியா ஏன்ட்ட 3 வோல்ட் இருக்கா நான் 3 வோல்ட் கொடுப்பேன் ஏன்ட்ட 8 வோல்ட் இருக்கா நான் 8 வோல்ட் கொடுப்பேன் ஏன்ட்ட 10 வோல்ட் இருக்கா நான் 10 வோல்ட் கொடுப்பேன் பேசிக்கலி இந்த இங்கே பாரு இது ஒரு பேட்டரி சரியா இங்கே நல்லா வர யாராச்சும் சீக்கிரம் முன்னாடி வா யார் சீக்கிரம் முன்னாடி வாங்க இந்த லைட் ஆன் பண்ணி வச்சுக்கோ எல்லாருக்கும் தெரியுதா இப்ப தெரியல அங்க யூடியூப்ல போறப்ப தெரிஞ்சிச்சு லைட் ஆனா நீ பாத்தீங்க இங்க பாரு இங்க தெரியுதா எத்தனை வோல்ட் தெரியுது தெரியுதா எத்தனை வோல்ட் தெரியுது 8.03 அந்த ஒரு கெப்பாசிட்டர் எடு பேட்டரி இருக்கிற கையில மாயமில்லை மந்திரமில்லை கெப்பாசிட்டர் அந்த குட்டி கெப்பாசிட்டரு சப்புனு காதோட அடி வாங்க சூப்பர் சவுண்ட் ஆக்சுவலா வெயிட் பண்ணு ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டு அதுல 8 வோல்ட் இல்ல அதுக்கு மேல போயிருக்குது அந்த பொண்ணு இதுல வேல்யூ ஹோல்டு பண்ணி வச்சிருந்தா அதனால நீ வேல்யூ ஹோல்டு பண்ணி வச்சிட்ட ஐயோ மேடம் வாங்க மேடம் ஐ நீட் யுவர் ஹெல்ப் இந்தா இது வந்து இதுல புடி வேல்யூ எவ்வளோ தெரியுது 7.89 ஏன்னா இந்த பேட்டரி பார்த்தோன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா இது ஆக்சுவலாக 9 வோல்ட் பேட்டரி இது டெட் ஆயிடுச்சு சரியா இது வந்து இதுக்கு மேலே நம்ம எதில் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது அந்த மாதிரி ஒரு அது 9 வோல்ட் கொடுத்தா ஒர்க் பண்ணால் அது கீழே ஒர்க் பண்ணாது அந்த மாதிரி தான் நம்ம பேட்டரி இருக்கும் இப்போ நல்லா அது வேஸ்ட் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பேட்டரி இப்போ நல்லா பாருங்க இது வந்து வெயிட் பண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் இது டேய் கவனிடா இங்கே பாரு இதில் வை பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ் அதில் நெகட்டிவ் வை இதில் இருக்க வோல்டேஜ் எவ்வளோ தெரியுதா தெரியுதா வோல்டேஜ் எவ்வளோ தெரியுதா 0 தெரியுதா எஸ் இப்போ நல்லா பாருங்க பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுறேன் பேட்டரியோட வாழ்க்கையில் இருக்க ஒரே ஒரு வேலை என்ன ஏன்ட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோவே கொடுப்பேன் சரியா அதாவது எனக்கு வந்து நாலேஜ் இவ்வளோ இருக்கா நான் உனக்கு அதே நாலேஜ் கொடுப்பேன் புரியுதா என்கிட்ட கம்மியாகிறத பற்றி எனக்கு கவலையே இல்லை பட் என்கிட்ட எவ்வளோ இருக்கும் அதே அளவுக்கு நீயும் இருக்கணும் நீ என் கூட என்னவா இருக்கணும் சமமா இருக்கணும் கரெக்டா இல்லையா லைக் டீச்சர்ஸ் இப்போ நல்லா பாரு கெப்பாசிட்டி இருந்தா கொடுப்பான் இல்லைன்னா பொசிங்கிரும்ல இப்போ நல்லா பாரு உனக்கு டவுட் இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம்னா 10 ரூபா என்கிட்ட கொடுத்துட்டு இந்த கெப்பாசிட்டரை வாங்கிட்டு மெயின்ல போயிட்டு சொருகி விட்டு நீங்க சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க சரியா பொசிங்கிற ஏன்னா இதோட கெப்பாசிட்டி எவ்வளோனா 25 வோல்ட்னு எழுதி வச்சிருக்கான் இதில் அப்போ மேக்ஸிமம் இதில் எவ்வளோ தான் ஏற்ற முடியும் 25 வோல்ட் இப்போ நல்லா பாரு டே இங்கே பாரு சீக்கிரம் பாரு 7.34 இருந்தது கொடுத்துட்டானா கரெக்டா இல்லையா இந்த இல்ல அதாவது அது இப்போ இது பார்த்தீங்கன்னா டீச்சர் மாதிரி சரியா அதாவது இப்போ எனக்கு நாலேஜ் இருக்கு எனக்கு எவ்வளோ இருக்குன்னு உனக்கு கொடுக்குறேன்னா அதுக்காக உன்கிட்ட கொடுத்தனா ஏன் நாலேஜ் 0 ஆயிருமா ஓகேவா அப்போ எப்பயுமே சப்போஸ் ஒரு பேட்டரி நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா என்கிட்ட எவ்வளோ இருக்கோ இதோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்கோ அந்த வோல்டேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணி வைக்கும் புரியுதா அப்போ இங்கே வோல்டேஜ் வீணா இங்கே வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் நான் பேட்டரியை கழட்டுற வரைக்கும் அதில் இருக்க வோல்டேஜ் எவ்வளோ தான் வியாக தான் இருக்கும் ஓகேவா எனி டிஃபிகல்ட்டி 7 வோல்ட் வாங்கி நீ சாவா போறேன்னா இந்த எடு அந்த பேட்டரி இருக்குல்ல அந்த பேட்டரி அது போய் நாக்கில் வச்சுக்கோ போய் நாக்கில் வச்சுட்டு உட்கார அமைதியா சும்மா நாக்கில் வைல சும்மா இருங்கும் இல்லை கிக்கா இருக்கும்
உனக்கு தேவைப்படும். சரி இங்க பாரு, பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ? V வோல்ட். நான் இங்க கனெக்ட் பண்ணேன்னா வோல்டேஜ் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். புரியுதா? இப்போ நல்லா பாரு, நான் கெப்பாசிட்டர் உள்ள இன்க்ளூட் பண்ணாலும் சரி, இந்த டைஎலக்ட்ரிக் உள்ள இன்க்ளூட் பண்ணா பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ? நான் V வோல்ட் தான் கொடுப்பேன். கரெக்டா இல்லையா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் கெப்பாசிட்டர் உடனே டைஎலக்ட்ரிக் வந்துருச்சு, அப்போ நான் உடனே என்ன ஆயிடுவேன்? அதிகமாயிருவேன். அப்போ கெப்பாசிட்டர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ டைம்ஸ் ஆகும்? எப்சிலன் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா கெப்பாசிட்டன்ஸ் கேனா K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பாரு, இப்போ எனக்கு இருக்கிறது ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும். Q இஸ் ஈக்குவல் டு என்ன? CV. V சேஞ்ச் ஆச்சா? V சேஞ்ச் ஆச்சா? பேட்டரி கனெக்ட் இருக்கிறதுனால V என்னதான்? சேம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சு? கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சு? V கான்ஸ்டன்ட்டா. டைஎலக்ட்ரிக் உள்ள சொருகி இருக்க பாரு. ஓகேவா? அப்ப கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சு? கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, சார்ஜ் என்ன ஆகும்? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? இப்போ நல்லா பாரு, வோல்டேஜ்ல சேஞ்ச் இல்லை, அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சேஞ்ச் இருக்குமா? சீன். ஓகே. எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? வேணா ½ CV² யூஸ் பண்ணிக்கோ. இப்போ வோல்டேஜ் சேம், அப்ப கெப்பாசிட்டன்ஸ் என்னாச்சு? அப்ப இதுவும் என்ன ஆகும்? புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரி பாப்பா, இப்போ முன்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கோ, ½ CV² இருக்குமா? கரெக்டா? இப்போ C' போட்டேன்னா ½ C இன்டு CR ஆகுமா? புரியுதா? அப்போ நல்லா பாரு, இங்க ஃபோர்ஸ் வைக்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கு? சேம். சார்ஜ் என்னாச்சு? அப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? புரியுதா? செகண்ட் கேஸ் பாரு, பேட்டரியை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பேட்டரி என்ன பண்ணிட்டேன்? அப்போ முன்னாடி வந்து எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண பேட்டரி இருக்கு, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சரியா? அதான்டா, அதுவும் இதுவும் ஒன்ல பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன், இன்னொன்று பேட்டரி ரிமூவ் பண்ணுவேன். சரியா? இப்போ நல்லா பாருங்க, பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஒரு கெபாசிட்டர், இப்போ கெப்பாசிட்டர்ல இருந்து சார்ஜ் இருந்துச்சு. கரெக்டா? இப்போ அப்போ வோல்டேஜ் என்ன ஆகும்? கம்மியாக ஆரம்பிக்கும். எடுத்தோன்னே 0 ஆகாது. பிரின்சியவாதியா? இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல உனக்கு கெப்பாசிட்டரில் இருக்கிற வோல்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுதா இல்லையான்னு பார்க்கணும். சரியா? ஆமா ப்ரோ, 6 வந்துச்சு. 6.71 70 69 7 வோல்டேஜ் கம்மி ஆக்குறேன். இல்ல 6 வோல்ட்டோட என்னடா ஆகும்? வாங்க இது பாசிட்டிவ் தெரியுது. அந்த வேல்யூ கம்மியானது தெரியுதா? அப்ப போக 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 என்ன ஆகுது? பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணதானே டேய், பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணதுனால என்ன ஆகுது? வோல்டேஜ் வந்து கம்மி ஆகும். கரெக்டா? அப்ப சார்ஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், வோல்டேஜ் என்ன ஆகுது? அப்ப சார்ஜ் என்னவா இருக்கு? சேம். ஏன்னா சார்ஜுக்கு எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை. கரெக்டா? இப்போ கீழ டவுன்வர்ட்ஸ். கரெக்டா? கெபாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? கெபாசிட்டன்ஸ் என்ன? டைஎலக்ட்ரிக் பார்த்துட்டேன் நான், என்ன ஆகுவேன்? டைஎலக்ட்ரிக் பார்த்தா கெபாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். Q is equal to என்ன ஃபார்முலா? சார்ஜ் கான்ஸ்டன்ட், கெபாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோல்டேஜ் என்ன ஆகும்? இது சேம். அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்ன ஆகும்? வெரி குட். இன்வெர்ஸ்லி ப்ரோ, சூப்பர் ரிஃபத். ரிஃபத் தானே ஆன்சர் பண்ணியா? ரித்திக்கு பண்ணானா? நீ கம்மிமா. சரி, வெரி குட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா என்ன? V is equal to E into D ன்னு போட்டுக்கலாமா? V is equal to E into D.
அப்போ வி கம்மியாச்சுன்னா இ என்ன ஆகும்? கம்மியாகும். 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 ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? எஃப் இஸ் ஈக்குவல் டு கியூஇ. நல்ல பாரு, சார்ஜ் சேம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கம்மி ஆகுது, அப்போ ஃபோர்ஸும் என்ன ஆகும்? கரெக்டா? எனர்ஜி half CV ஸ்கொயர். கெப்பாசிட்டன்ஸ் கே டைம் இன்க்ரீஸ் ஆகுது, வோல்டேஜ் கே ஸ்கொயர் டைம்ஸ் கம்மி ஆகும். அப்போ கரெக்டா? CV ஸ்கொயர் இல்லை உனக்கு வேணா half Q ஸ்கொயர் பை சின்னு போட்டுக்கோ. கரெக்டா இல்லையா? அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, வி வந்து வி ஸ்கொயர் டைம் டிக்ரீஸ் ஆகும், கே ஸ்கொயர் டைம் டிக்ரீஸ் ஆகும். அப்போ டோட்டலாக என்ன கிடைக்க போகுது? 1/k. அப்போ கே டைம் டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? இதில் நல்லா பாரு, இது வேணா நீ ஞாபகம் வச்சுக்கோ. சார்ஜ் சேமாக இருந்தால் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மிச்சம் எல்லாமே 1 மார்க் மாதிரி. 1 மார்க் மாதிரி. இது எங்களுக்கு இருக்கா?